ஒரு வருடத்திற்கு முன்னர் 17,545 கோடி ரூபாயாக இருந்த பைஜூஸ் நிறுவனர் ரவீந்திரனின் சொத்து மதிப்பு பூஜ்ஜியமாக சரிந்துள்ளது. இந்தியாவின் புகழ்பெற்ற ஸ்டார்ட் அப் நிறுவனமாக அறியப்பட்ட பைஜூஸ் நிறுவனம் கடந்த 2011ஆம் ஆண்டு பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டது. ஆன்லைன் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனமான பைஜூஸ் 2020ஆம் ஆண்டுகளில் கல்வி உலகில் மாபெரும் நிறுவனமாக உருவெடுத்தது. கொரோனா காலத்தில் பைஜூஸ் நிறுவனம் அசுர வளர்ச்சியில் முன்னேற அதன் நிறுவனர் ரவீந்திரன் உலக கோடீஸ்வரர்களுக்கான ஃபோர்ப்ஸ் பட்டியலில் இடம் பிடித்தார். கோடிகளில் புரண்ட பைஜூஸ் நிறுவனம் கொரோனா காலத்திற்கு பின் சரிவை சந்தித்தது. வருவாய் இழப்பு, பணி நீக்கம், கடன் உள்ளிட்ட நெருக்கடிகளால் அதன் நிர்வாகக் குழு உறுப்பினர்களும் வெளியேறினர். இதனிடையே பைஜூஸ் நிறுவனம் அந்நிய செலாவணி முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அந்த நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெற்றது. விசாரணையில் பைஜூஸ் நிறுவனம் பல்லாயிரம் கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டது உறுதியானது. இதையடுத்து 2022ஆம் ஆண்டு 22 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த பைஜூஸ் நிறுவனத்தின் மதிப்பீடு $1 பில்லியன் குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஃபோர்ப்ஸ் நிறுவனம் வெளியிட்ட உலக கோடீஸ்வரர்கள் பட்டியலில் பைஜூ ரவீந்திரன் பெயர் இடம்பெறவில்லை. ஓராண்டுக்கு முன்னர் 17,545 கோடி ரூபாயாக இருந்த ரவீந்திரனின் சொத்து மதிப்பும் பூஜ்ஜியமாக சரிந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.